வணக்கம் நண்பர்களே, நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் வன்னிய மக்களுக்கான அந்த 10% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க போகிறது, இதில் ராமதாஸ் எந்த அளவுக்கு பங்கு எடுக்க போகிறார், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வன்னியர்கள்லாம் ஒரு பெரும் போராட்டத்துக்கு இன்றைக்கி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த 10% இடஒதுக்கீடு அவர்களுடைய வாழ்விலை உயர்த்தும் விதமாக நிற்க வேண்டிய இடமாக இவர்கள் வன்னியர்கள் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு முழுக்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு கையாள போறார், இவர் இந்த மக்களுக்கு, இந்த ஊமை ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு இவர்களுடைய சலுகைகளை கிடைக்கும்படி செய்வாரா, இவர்களின் போராட்டத்தை எதிர்கொள்வாரா, இவர்களின் போராட்டத்துக்கு இவர் துணை நிற்பாரா, இவர்களின் போராட்டத்தை கண்டிக்கும் வகையில் இவருடைய நடவடிக்கைகள் இருக்குமா என்று இன்னைக்கு ஒரு பெரிய ஆரவாரத்துடன் இன்னைக்கு வன்னிய மக்கள்லாம் கொதித்து எழுஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கொதிப்பு எழுந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கண்ணாசைவுக்காக இன்னைக்கு வன்னியர் மக்கள் மொத்த பேரும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியான போராட்டத்தை கண்டிப்பா நாங்க இது விஸ்வரூபமா இது நடத்தி காட்டுவோன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. இந்த ஊமை ஜனங்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீடுக்கு கண்டிப்பாக இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கண்டிப்பாக இந்த ஊமை ஜனங்களுக்கு அந்த 10% இடஒதுக்கீடு கிடைக்கும். மட்டுமல்லாமல் மாற்று சமுதாய மக்களுக்கு, எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்கள் சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக அமையும். இதனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கண்டிப்பா இன்னைக்கு 10% இடஒதுக்கீடு பெற்ற இந்த மக்கள் வாழ்வில் பெரிதளவு இன்னைக்கு உயரக்கூடிய இடமாக, தகுதியும் வேலை வாய்ப்புல, கல்வியில, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா முழுக்க இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு இந்த மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஊமை ஜனங்கள் பெறுவதற்கு கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற உயர் ரக பதவிகளை பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த 10% இடஒதுக்கீடு ஒரு பெரும்பான்மையான இந்த சமுதாயத்தை உயர்த்தும் வகை, அவர்களுடைய வாழ்வியலை உயர்த்தும் வகையில் நிற்க வேண்டும் என்று இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் இந்த போராட்டத்தில் கையில் நான் இறப்பதற்கு முன்னே இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நான் கண்டிப்பா இந்த மக்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீடு கண்டிப்பாக நான் பெற்று கொடுத்து விடுவேன் என்ற ஒரு பெரும் எழுச்சியோடு அவர் இன்னைக்கு பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார். இது இன்னைக்கு தமிழ்நாட்டை அதிக அளவில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு நிகழ்வாக தான் இது நடக்க போகிறது. இன்னைக்கு வன்னிய மக்கள் ராமதாஸ் அவர்களின் கண்ணாசைவுக்கு இன்னைக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம். எங்க ஐயா எந்த அளவுக்கு சொல்றாரோ அந்த அளவுக்கு நாங்கள் தெற்கே தேவேந்திரர்களும் வடக்கே வன்னியர்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பெரும்பான்மையான கூட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10% இடஒதுக்கீடு கிடைத்தால் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய அடுத்த சங்கதியின் வாழ்வில் கண்டிப்பாக உயரக்கூடிய இடமாக இருக்கும். இந்த இடத்தை நாங்கள் பெற வேண்டுமா, எந்த அளவுக்கு போராட்டத்திலேயே இறங்குவோம், நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி தான். ஆனால் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார். இந்த குரலுக்கு நாங்கள் கண்டிப்பாக செவிசாய்ச்சு அவர்களுடைய உறுதுணையாக நின்று நாங்கள் பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்திச்சு இது ஸ்தம்பிக்கும் அளவுக்கு, தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் பெரிதளவில் கொண்டு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பாகவும் அரணாகவும் நாங்கள் திகழ வைப்பதற்கு இன்னைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு வன்னிய மக்கள் கொதித்து எழுந்து இன்னைக்கு போராட்டத்தை அறிவிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தகுதியுள்ள மாசான தலைவர் என்று சொன்னால் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கண்ணசைவுக்கு இன்னைக்கு பெரிதளவில் இந்த போராட்டம் வெடிக்கும், ஸ்தம்பிக்கும். அப்படின்ற மாதிரி இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு பெரிதாக அமைய போகிறதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனலுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வன்னிய மக்கள் இந்த அளவுக்கு இந்த பாதிப்பை இவர்கள் எதிர்கொண்டு இதை மேற்கொண்டு இது வளர்வதற்கு இவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தா மாற்று சமூக மக்களுக்கும் கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக இவர்கள் எடுத்தே ஆகணும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பால முழுக்க இன்னைக்கு இருக்கிற மொத்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது கண்டிப்பா ராமதாஸ் இந்த சாதிவாரி கணக்கு எடுக்கணும்ன்றது இன்னைக்கு மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சென்று ஏற்கனவே சுமார் ஒரு 6 மாத காலம் முன்பு அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் போனின் வாயிலாகவும், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் நேரடியாக சென்றும் அவர்கள் இந்த மக்களுக்காக பெரிய ஒரு
ஆரவர்த்தன் மனு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எழுச்சி உருவாக்க போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் முழுக்க இந்த வன்னிய மக்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து கொத்தனார் வேலையிலேருந்து இன்னைக்கு அனைத்து கூலி தொழிலாளி வேலைகளும் இன்னைக்கு இந்த வன்னிய மக்கள் விவசாய தொழிலை விட்டு இன்னைக்கு வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பாதிப்புல இன்னைக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் இவர்கள் சம்பாதிப்பது இன்னைக்கு நகரத்தை நோக்கி சென்றதால் இவர்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு படிக்கும் தகுதியை கூட இழந்து விட்டார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், இந்த ஊமை ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊமை ஜனங்களின் முக்கியமான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இந்த அரசாங்கம் நிற்குமா? இந்த அரசாங்கத்தை எந்த அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கையாள போகிறார்? இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை கையாள போகிறது என்று ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எழுச்சி போராட்டமாக அறிவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பாங்க, மாற்று சமூக மக்களும் இதை வந்து ஆதரிக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களை. ஏன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களின் போராட்டம் வந்து இன்னைக்கு அனைத்து சமூகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுடைய இடஒதுக்கீடு உயர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டா இந்த மக்கள் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத விட இவ்வளவு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த மக்கள் இந்தந்த சமுதாய பட்டியலின சமுதாயத்துக்கு இந்தந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்களுடைய அதிகாரங்கள், இவர்களுடைய வாழ்க்கை முறைகள், இவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை அளவுகோல் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும், பெரிய அரணாக அமையுன்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு. இந்த மாற்றம் ஏற்படும்னா கண்டிப்பாக இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அனைத்து மக்களுக்கும், பட்டியலின சமூக மக்களுக்கும், அனைத்து மக்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுடைய இது உயரன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூர்மை வலிமை யூடியூப் சேனல் பிடிச்ச பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி